வால்யூம் வச்சிருக்கேன். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம், எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம், ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம், அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம், உடல் நலம் பேசினோம் மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம், சான்றிதழ் தந்தோம் வலையொலி தந்தோம் அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம், எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம், தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம், பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம், கவிதைகள் பாடினோம் கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம், பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் 2185 85 இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகல சகல என்ன விட வைக்கிறோம். குரலும் பொருளும் வளர்ச்சி ஐயா இசைப்பாடல் வழங்குவதற்கு தன்னூர் பண்ணி செந்தமிழ் பாடகி தன்னூர் பகை பாக்கியாட்சி நிகழ்ச்சியின் முடப்பாகையாட இன்றைய இந்திய குரல் கூறுவதற்கு சகல குணமதி அக்கா அவர்களை குருமதி அக்கவர்கள் அமுடன் வைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் அதிகாரம் 120 தனிப்படல் மிகுதி. தாமிழ்வா தமிழர் பெற்றவர் பெற்றாரை காமத்து காலில் கனி வாழ்வார்க்கு வானம் பயத்தல் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் வழி வீணர் வீழப்படுவார்க்கு அமைமே வாழினம் இன்னும் செருக்கு வீழப்படுவார் கெழிய தமிழர் வீழப்படாரே நாம் கதல் கொள்ள நமக்கையும் செய்வார் தாம் கதல் கொள்ளாக்கடி ஒருதலை இன்னது காமம் காப்பல் இருதலை யானும் இது பருவலம் பைதல் கணக்க காமமுறக்க நின்றொழுக்குவார் இவ்வாறு இன்சொல் பெறாத உலகத்து வாழ்வை மண்கனாரி நசையார் அல்கார் என்னும் அன்பாட்டை செய்யும் இனிய செவிக்கு ஒராருக்கு ஒன்னோர் அழைப்பார் கடலை செரா வாழிய நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் அபயம்மா. குரல் அபயம்மா.
இகல் அதிகாரத்தின் 5ஆம் குறள், குறள் எண் 855. இகல் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரே யாரே மிகலூக்கும் தன்மையவர். இகல் எதிர் சாய்ந்து ஒழுக வல்லாரை மிகல் ஊக்கும் தன்மையவர் யாவர். தம் உள்ளத்தில் தோன்ற நேரும் மாறுபாட்டுக்கு மாறாக சாய்ந்து விலகி நடந்து கொள்ள வல்லவர்களை ஊக்கம் மிக்க வெல்ல வல்லார் வேறு எவர் உளர். வல்லாரை எனலால் தம் இகலுக்கு எதிராக தாமே நெளிந்து நழுவல் அரிதினும் அரிது என்றவாறாயிற்று. அவரை வெல்லும் ஊக்கம் எவருக்கும் எழாது என்பதாம். தம் உள்ளத்தில் தோன்றும் இகலை வீழ்த்தி கொள்ள வல்லாரை யாராலும் வெல்ல முடியாது. இகல் எதிர் சாய்ந்து ஒழுக வல்லாரை மிகல் ஊக்கும் தன்மையவர் யாவர் என்ற குறளையும் இக்குறளுக்கு புலவர் மா. நன்னன் அவர்கள் வழங்கிய சொற்பொருள் விளக்கம், கருத்து ஆகியனவற்றையும் உங்களோடு பெருமகிழ்வோடு பகிர்ந்து கொண்டேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி. இனி வரலாற்றில் இன்று சூன் மாதம் 19ஆம் நாள். இதே நாளில் 325ஆம் ஆண்டு நைசின் விசுவாச அறிக்கை நைசியாவில், இன்றைய துருக்கியில் முதலாவது பேரவையில் வெளியிடப்பட்டது. 1586ஆம் ஆண்டு வட அமெரிக்காவில் இங்கிலாந்தின் நிரந்தர குடியிருப்பை அமைப்பதில் தோல்வியடைந்ததை அடுத்து ஆங்கிலேய குடியேறிகள் ரோனாப் தீவில் இருந்து வெளியேறினர். 1862ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்க சட்டமன்றம் அமெரிக்க மாநிலங்களின் அடிமை முறையை தடை செய்தது. 1875ஆம் ஆண்டு உதுமானிய பேரரசுக்கு எதிராக எச்சோவினா எழுச்சி தொடங்கியது. 1903ஆம் ஆண்டு பொது வேலை நிறுத்தத்தை தூண்டியமைக்காக பெனிட்டோ முசோலினி பெர்ன் நகரில் கைது செய்யப்பட்டார். 1910ஆம் ஆண்டு அமெரிக்காவில் வாஷிங்டனில் முதல் தடவையாக தந்தையர் நாள் கொண்டாடப்பட்டது. 1943ஆம் ஆண்டு டெக்சாஸில் இன மோதல் இடம்பெற்றது. 1961ஆம் ஆண்டு குவைத் ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலையை அறிவித்தது. 1964ஆம் ஆண்டு மனித உரிமைகள் சட்டம் அமெரிக்க மேலவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1985ஆம் ஆண்டு மத்திய அமெரிக்க தொழிலாளர் புரட்சி கட்சி உறுப்பினர்கள் சல்வடார் படையினராக வேடமிட்டு சான் சல்வடாரில் சோனா ரோசா பகுதியை தாக்கியதில் 12 பேர் கொல்லப்பட்டனர். 1987ஆம் ஆண்டு சப்பானியாவின் கடை தொகுதி ஒன்றில் ஏட்டா விடுதலை அமைப்பு போராளிகள் நடத்திய குண்டு தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டனர். 1990ஆம் ஆண்டு உருசிய சோவியத் கூட்டு சோசியலிச குடியரசின் பொது உடைமை கட்சி தொடங்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு ஹங்கேரியில் சோவியத் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்தது. 2007ஆம் ஆண்டு பாக்தாதில் அல் கிலானி பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 78 பேர் கொல்லப்பட்டனர், 218 பேர் காயமடைந்தனர். 2009ஆம் ஆண்டு வடமேற்கு பாகிஸ்தானின் தாலிபான்களுக்கு எதிரான இராயிஸ் நிசாத் ராணுவ நடவடிக்கை தொடங்கியது. 2012ஆம் ஆண்டு விக்கிலீக்ஸ் நிறுவனர் யூலியன் அசாஞ்ச் லண்டனில் உள்ள எக்குவார் தூதரகத்தில் அரசியல் தஞ்சம் அடைந்தார். 2019இல் கைது செய்யப்படும் வரை அங்கேயே அவர் தங்கியிருந்தார். இதே நாளில் 1925ஆம் ஆண்டு எழுத்தாளர் ஜெகசிப்பியனும், 1928ஆம் ஆண்டு இந்திய திராவிட மொழியியல் ஆய்வாளர் பா. கிருஷ்ணமூர்த்தியும், 1946ஆம் ஆண்டு எழுத்தாளர் மா. சந்திரமூர்த்தியும் பிறந்தனர். இதே நாளில் கவிஞர் குமரகுருபன் 2016ஆம் ஆண்டு காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களே அன்புடன் வணக்கம். பாவலரேறு அவருடைய பாடல். எங்கு என் தமிழர் இருக்கின்றார்களோ, எங்கவர் துயரால் இழிகின்றார்களோ, எங்கவர் உரிமை இழக்கின்றார்களோ, இனம் விளங்காமல் மொழி தெரியாமல் எங்கு அவர் பல்வேறு இனத்திற்கு அடிமையாய் எந்த முன்னேற்றமும் இன்றி உள்ளார்களோ, அங்கு என் அறிவும் உள்ளமும் உயிரும் அளாவி இருக்க அருள செந்தமிழே. மானம் துறந்து தமிழ்தோய் மண்ணின் மண்டிய பழம்பெரும் மாண்பை இழந்து கூணல் விழுந்து குரலும் அழுங்கி குப்பிய கையும் காலுமா எங்கு தேனெனோ மொழியை படைத்த என் தமிழர் திறங்கி தேய்ந்து திகைக்கின்றார்களோ, ஆனனல் பெருமை அனைத்தும் சான்ற என் அன்னை தமிழே அங்கனை சேர்த்துக. ஒற்றை தமிழராய் உலக உருண்டை மேல் ஓடி களைத்து கைகால் சோர்ந்தும் அற்றை பெருமை முழுவையும் மறந்தும்
அன்றை சோற்றுக்கே அடிமொழி பதித்தும் எற்றைக்கும் எண்ணிலை ஏற்ற உரும் என ஏங்கி கிடக்கும் என் தமிழரின் பாங்கில் சுற்றமாய் உறவாய் தொண்டனாய் நின்று தோல் சுமக்கும் பெருமையே அருக செந்தமிழே. வாடியே பயிர்க்கே வந்த நல் மழையென வருபிணியாளர்க்கு வாழ்க்கை மருந்தன தேடிய குழவியை தேற்றிடும் தாயென திரள் நெடும் பாலையில் திகழ்ந்திடும் பொழிலென பேடியர் சூழ்ச்சியால் பிரிந்த என் தாயினம் பீடுற்று உய்ந்திடும் நினைவினால் உயிர்க்கும் என் ஓடிய மூச்சையும் உணர்வுதோ நெஞ்சையும் ஊத்திட விளைகிறேன் உதவுக அன்னையே. நன்றிங்கம்மா, நன்றி. நன்றிங்கய்யா. அடுத்ததாக சின்னமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மாவையும் அவங்க நினைக்கிறேன். அடுத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் சி கருணாகரசு அவர்கள் எழுதிய பாடல். எனது வால்யூம் வர மாட்டேங்குது. எல்லாம் வருது. தமிழ் எனும் அந்த நீர் நதியாய் ஓயும் எத்தனையோ நூற்றாண்டாய் பயில் நதியாய் ஓயும் வரும் எம்மவரின் பிள்ளை நாவில் எக்காலமும் நீரமாகி நிற்கும் தாகம் தணிக்கும் எத்தனையோ நூற்றாண்டு தமிழ் எனுமந்த நீல் நதி இனிக்கும் இடத்திற்கே இடத்திற்கு வழி இசான் ஐயா குணமதி அக்கா கூப்பிட்டுருங்க. நன்றிங்கம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை குணமதி அக்காவுடன் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ நூற்றாண்டாய் பாயும் தமிழ் எனும் அந்த நீள் நதியாய் ஓயும் வரும் எம்மவரின் பிள்ளை நாவில் எக்காலமும் நீரமாக்கி நிற்கும் தாகம் தணிக்கும் இனத்திற்கே அடையாளம் வழி காட்டும் விழியே நீளம் இருக்கின்ற இடமே ஒளியின் சுடரெனவே இருப்பாய் பொது நெருப்பாய் இருப்பாய் முத்து முத்தாய் எத்தனையோ நூல்கள் அவை புத்துயிரை காத்து நிற்கும் வேல்கள் முத்து முத்தாய் புத்துயிர் காத்து நிற்கும் வேல்கள் உயிரமொழியில் இல்லாத இருப்புகளை பறை சாற்றும் முரசு மொழி அரசு எங்கள் தமிழ் மொழி அரசு இனத்திற்கே அடையாளம் மொழியே உயர் இடத்திற்கு வழிகாட்டும் விழியே நீளம் இருக்கின்ற இடமே ஒளியின் சுடரெனவே இருப்பாய் புது நெருப்பாய் ஒளியின் சுடரெனவே இருப்பாய் புது நெருப்பாய் இருப்பாய் வாழ்க வாழ்க தமிழே தமிழ் வரும் வாழ்க வாழ்க தமிழே. நன்றி.
நன்றிங்கம்மா. இத்துடன் முதல் பகுதி நிறைவடைகிறது. இந்நிகழ்வு இரண்டாம் பகுதி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வு களம் நிகழ்வு எண் 2185 நாள் 19/6/2026 வெள்ளிக்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057 இடபம் 21. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் மனிதநேய மாமணி கி. சுப்பிரமணியன் ஐயா அவர்கள். எழுத்தாளர், சமூக போராளி, நூல் ஆசிரியர், பேராசிரியர், கல்லூரி நிர்வாகி, சமூக போராளி, படைப்பாளி, பல விருதுகளுக்கு சொந்தக்காரர், இந்திய பேனா நண்பர் பேரவை உறுப்பினர் ஐயா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழர் கணக்கியல். ஐயா, தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். ஐயா ஐயா தொடங்க. ஐயா சொல்லுங்க. தொடங்கலாங்க ஐயா, தொடங்கலாம். தொடங்கலாம். நன்றி, நன்றி. அனைவருக்கும் நன்றி. தொடங்குவதற்கு முன் எனக்கு இந்த அவையில் வாய்ப்பளித்த சான்றோர்கள், உங்களை போன்ற சான்றோர்கள், தமிழியலன் நீதிபதி ஐயா அவர்கள், டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்கள், திருக்குறள் காமராசு ஐயா அவர்கள், பெரியவர் தென்மொழி ஈஸ்வரன் ஐயா அவர்கள், பொறியாளர் முருகேச பாண்டியன் அவர்கள் மற்றும் அனைவருக்கும், ஜானகி அம்மா அவர்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். கணக்கு, கணக்கியல், கணிதம் பெரும்பாலானவங்களுக்கு கசப்பான விஷயம். கணக்கு பாடமா பாஸ் பண்ணா போதும்பா, கணக்கா வேண்டவே வேணாம்ப்பா, கணக்கு வீட்டு பாடமா டே ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துருப்பா எனக்கு. இந்த பேச்சு நாம பரவலா கேள்விப்பட்டிருப்போம், தினப்படி கேட்போம். எனது பள்ளி நாள்ல, என் கல்லூரி நாட்கள்ல இதை நான் அனுபவிச்சுதான் வந்திருக்கேன். ஆனா ஒரு பாரம்பரியம் உண்டு. தமிழருக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு. தமிழர் பாரம்பரியம் என்பது ஏதோ பேச்சு வழக்கில் சொல்லப்படுகின்ற ஒன்று அல்ல. உலகம் முழுவதும் எங்கு தேடினாலும், எம்மொழி பேசினாலும் அங்கே தமிழின் பாதிப்பு, திராவிட இனத்தின் பாதிப்பு அங்கே கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும் என்பதை உறுதியிட்டு கூறுவதுதான் தொல்காப்பியம், திருக்குறள். இந்த நூல்கள் தமிழை, தமிழ் பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கணிதம் என்பது தமிழருக்கு எப்போதுமே மிகவும் பிடித்தமான ஒரு பகுதியாகவே வாழ்வில் இருந்துள்ளது என்பதை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி ஆய்வு செய்து நம் முன்னே நிறுத்தும் அறிஞர்கள், பல்வேறு தரப்பட்ட அறிஞர்கள் உள்ளனர். அவர்களில் மிகவும் முக்கியமானவர், ஆனால் தமிழ் சமுதாயம் அறியப்படாதவர், தமிழ் சமுதாயத்தினால் வெளிக்கொணரப்படாதவர், கு. வெங்கடாசலம், திருவண்ணாமலை மாவட்டம், செங்கம் வட்டம், வளையாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பொறியாளர், சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நடுத்தர வகுப்பு விவசாய குடும்பத்தை சேர்ந்த வளையாம்பட்டு
கு வெங்கடாசலம் பொறியாளர். 1927ஆம் ஆண்டு அந்த கிராமத்திலே பிறந்தவர். 2019ஆம் ஆண்டு அந்த கிராமத்திலே மறைந்தவர். பொறியாளராகி சென்னையிலே கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியிலே பொறியாளராகி பொதுப்பணித்துறையிலே பணியில் சேர்ந்து பின்பு பொதுப்பணித்துறை பணி வேண்டாம் என்று தபால் தந்தி துறைக்கு பொறியாளராக சென்றார். வடகிழக்கு மாகாணங்கள் முழுவதிலும் அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம் என்று சொல்லப்படும் அந்த மாகாணங்கள் முழுவதிலுமே பணியாற்றியுள்ளவர். 1980ஆம் ஆண்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது விருப்ப ஓய்வு பெற்று வருகிறார். 29 ஆண்டுகள் பணியாற்றியவர். விருப்ப ஓய்வு பெற்று வந்த போதும் அதற்கு முன்பும் தமிழை பற்றிய ஆராய்ச்சி, தமிழ் தொல்லியலை பற்றிய ஆராய்ச்சி, தமிழ் மொழியினை பற்றிய ஆராய்ச்சி செய்து கொண்டுள்ள போது அவருக்கு இந்த கணிதவியல் மீது பார்வை விழுந்தது. அப்படிப்பட்ட காலத்திலேதான் அவர் தமிழருக்கென்ற கணக்கியல் உள்ளது, இதை ஆராய வேண்டும் என்று மேன்மேலும் அதை ஆழமாக ஆராய்ச்சி செய்து வந்தார். அப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் தொல்காப்பியத்தில் தமிழ் இலக்கியம் அல்லாமல் தமிழர் கணக்கியலும் சொல்லப்பட்டு வந்ததை அவர் எடுத்து நூலாக கொடுத்திருக்கிறார். உலகில் அறிவியல் கலைகள் அனைத்திற்குமே வேறாக விளங்குவது கணிதக்கலை. கணிதக்கலையின் உயிராய் திகழ்வது இலக்கங்கள், டிஜிட்ஸ், இலக்க முறை. உலகெங்கும் பரவியுள்ள இலக்க முறைகள், அந்த இலக்க முறைக்கு வித்திட்ட மரபு தமிழ் இனத்திற்கு உண்டு. தமிழ் இனத்திற்கு அந்த இலக்க முறைகள் வித்திட்டதற்கு ஒரு தனி சிறப்புண்டு. எண்களை கொண்டு உலகம் அளவுபடுத்தப்படுவதாலும் எண் கணிதம் இல்லாத செயல் உலகில் எதுவுமே இல்லை. எண் கணிதம் இல்லாத செயல் உலகில் ஏதாவது ஒன்றாவது உண்டா என்றால் எதுவுமே இல்லை. இப்போது இந்த ஜூம் மீட்டிங் 5 மணிக்கு தொடங்க வேண்டும் என்பதிலே எண்கணிதம் உள்ளது. இந்த மீட்டிங் 6 மணிக்கு முடிய வேண்டும் என்பதில் எண்கணிதம் உள்ளது. என்னை அழைத்து இந்த கூட்டத்திற்கு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அதிலே என்னை அழைத்த எண்கணிதம் அங்கே உள்ளது. எனது வீட்டு விலாசம் என்றால் அங்கே எண்கணிதம் உள்ளது. அதனாலேதான் சொல்லுவது, எண் கணிதம் இல்லாத செயல் உலகில் எதுவுமே இல்லை. கணக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனா கணக்கு தான் என்ன வாழ வைக்குது. அதனாலதான் ஔவை மூதாட்டி அப்பவே சொன்னாங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும். என் எழுத்து இகழேல், அவர் தான் சொன்னார், என் எழுத்து இகழேல், எண்ணெழுத்தை இகழ வேண்டாம். ஔவையார் காலத்துக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர். அவர் இந்த எண் கணிதத்தை பத்தி என்ன சொல்றார்? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அவர் கூட எண்ணத்தான் முதல்ல சொல்றார், எண்ணென்ப. அதன் பிறகு ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும்.
இவர் வாழும் உயிர்க்கே கண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த அளவுக்கு இன்றியமையாத இந்த எண் கணிதம், கணக்கியல், இந்த தமிழர் வாழ்வியலில் இது எப்படி இருந்தது? இதைத்தான் வெங்கடாசலம் ஐயா மிகவும், நான் சொல்ல போற ஒவ்வொரு தகவலுமே அவருடைய தமிழர் கணக்கியல்ங்கிற புத்தகத்தை படிச்ச பிறகு எனக்கு தோன்றின விஷயங்கள் தான். இதுல நானா எதையும் சொல்ல போகல, ஏன்னா எனக்கு தெரியாது. அவர் எழுதின புத்தகங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அதை வெளியிடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. வெளியிடுறதுக்கு முதல்ல அந்த புத்தகத்தை பிழை திருத்தங்கள் செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 2024 தான் இந்த புத்தகம் வெளியிட்டோம். அவர் 2019 மறைஞ்சிடுறாரு. ஆனா மறையறதுக்கு முதல்ல அவருடைய ஆதரவாளர்கள் கிட்ட இத புத்தகமா வெளியிடுங்கன்னு உறுதிமொழி வாங்கிட்டு தான் அவர் போறாரு. அப்படி உறுதிமொழி வாங்கப்பட்ட நபர்களால் உருவாக்கப்பட்டதுதான் வளையாம்பட்டு கு. வெங்கடாசலம் ஐயா அவர்களின் தமிழர் கணக்கியல். எண்களை பற்றிய நூல்களுக்கு எண் சுவடின்னு சொல்லுவோம். எழுத்துக்களை பற்றிய நூல்களுக்கு அரிச்சுவடின்னு சொல்லுவோம். அரிச்சுவடி இல்லைன்னா இலக்கியத்துல அத நெடுங்கணக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியின் முதல் நூல், முதல் இலக்கண நூல் என அறிஞர்களால, பெரும்பாலான அறிஞர்களால போற்றப்படுவதும் நிலைநிறுத்திருப்பதும் தொல்காப்பியம். தொல்காப்பியம் இந்த தமிழர் கணக்கியலை பத்தி என்ன சொல்லுது, கணிதத்தை பத்தி என்ன சொல்லுது, எண்ணும் எழுத்தும், ஔவையாரும் திருவள்ளுவரும் சொன்ன இந்த எண்ணும் எழுத்தை பத்தியும் தொல்காப்பியர் என்ன சொல்றார்? எழுத்தெனப்படுவ அகர முதல நகர இருவாய் 30 என்ப. எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் 30 என்ப. அதாவது தமிழில் எழுத்தை பற்றி அவர் சொல்கிறார். எண்ணை பற்றி சொல்லும் பொழுது இது தொல்காப்பியரின் எழுத்து அதிகாரத்தில் முதல் வரி நாம் சொன்னது. எழுத்தெனப்படுவ அகர முதல நகர இருவாய் 30 என்ப. எழுத்து என்பது என்ன என்பதை பற்றி அந்த வரியில அவர் சொல்கிறார். அதுதான் அவர் சொல்லக்கூடிய எழுத்து அதிகாரத்தின் முதல் வரி. எண்ணை பற்றி அடுத்து சொல்கிறார். எப்போது? தொல்காப்பியத்தில் எழுத்து அதிகாரத்தில் 165வது வரியில் சொல்கிறார். உயிரும் புள்ளியும் இறுதியாகி, என்ன? உயிரும் புள்ளியும் இறுதியாகி அளவும் நிறையும் எண்ணும் சுட்டி, அளவும் நிறையும் எண்ணும் சுட்டி உளவெனப்பட்ட எல்லா சொல்லும், உளவெனப்பட்ட எல்லா சொல்லும் ஒத்ததென்ப. அப்படின்னா என்ன? உயிரும் புள்ளியும் இறுதியாகி அளவும் நிறையும் எண்ணும் சுட்டி உளவெனப்பட்ட எல்லா சொல்லும் ஒத்ததென்ப. எல்லா சொல்லும், எல்லா செயலும் தொடக்கம் முதல் இறுதி வரை அளவு, நிறை, எண் நிறைந்ததாகவே இருக்கும் என்பதுதான் அதனுடைய விளக்கம். அளவு, எல்லா அளவுகளும், நிறை, எல்லா எடைன்னு சொல்றமே அதுதான் நிறை. எண், அளவு, நிறை ரெண்டையும் எதை வச்சு சொல்ல முடியும்? எண்ணை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் அவர் சொல்றாரு அளவு, நிறை, எண். ஏன்னா தொல்காப்பியர் காலம் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. இப்ப நமக்கு இருக்கிற வாய்ப்பு வசதிகளை பெருந்திருக்குமா? 1 லிட்டர் எண்ணெய் கொடுங்க, 1/2 கிலோ சீனி கொடுங்க,
எப்பா 1.5 கிலோ வஞ்சர மீன் கொடு, 1 மீட்டர் துணி கொடுங்க, 2 லிட்டர் பால் ஊத்துப்பா. இது இப்போதைய காலம். ஆனா கொஞ்சம் நாம பின்னோக்கி போவோம். 5000 ஆண்டுகள். அந்த காலகட்டத்துல நாணயங்கள் கிடையாது, பண அளவீடுகள் கிடையாது, பண்டமாற்று முறை மட்டுமே இருந்தது. பண்டமாற்றுக்கு அடிப்படையான அளவு, நிறை, எண் பற்றிய இலக்கணம் தொல்காப்பியத்திலே வகுக்கப்பட்டுள்ளது. இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, தொல்காப்பியத்துக்கு முன்னால யாரும் அப்படி ஏதாவது நூல்கள் இருந்திருந்தாலும் அளவு, நிறை, எண்களை பத்தி எங்கேயுமே சொல்லல. எழுத்து இல்லாம ஒரு சொல், ஒரு பொருள் இருக்க முடியுமா? இருக்காது. அதே போல எண் இல்லாம அளவு, நிறை, அதாவது எடை, ஒரு அளவு, ஒரு நிறை, எண் இல்லாம இருக்க முடியுமா? அப்போ அளவு, நிறை, எண் பற்றி சொன்ன தொல்காப்பிய காலத்துல அந்த கால மக்களுக்கு எண்ணும் எழுத்தும் தெரிந்ததாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லையா? இதை மறுக்க முடியுமா? எண்ணும் எழுத்தும் தெரியாம அளவு, நிறை, எண் பத்தி தொல்காப்பியத்துல சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போதைய மக்களுக்கு அதற்கான அறிவு, அதற்கான ஞானம் இருந்துள்ளது என்பதையே தொல்காப்பியர் நமக்கு எடுத்து காட்டுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். நாணயங்கள் புழக்கத்திற்கு வரும் முன்பு பண்டமாற்று முறையே இருந்துள்ளது. ஆட்சியாளர்கள், அறிஞர்கள், வணிகர்கள், பொதுமக்கள் பண்டமாற்றுக்கான அடிப்படை கணித அறிவை பெற்றிருந்தனர் என்பதையே தொல்காப்பியம் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதைத்தான் தொல்காப்பியம் சொன்னது. அளவு, நிறை, எண் போன்றவற்றை எல்லோரும் அறிந்திருந்தனர் என்று. தொல்காப்பியம் அளவும் நிறையும் எண்ணும் சுட்டி என்றதனாலும் நாணயங்களை பற்றி தொல்காப்பியத்தில் எங்குமே குறிப்பிடப்படவில்லை. தொல்காப்பியர் காலம் நாணய புழக்க காலத்திற்கு, நாணயம் புழக்கத்திற்கு வரும் முன்னரே இருந்த காலம் என்பது உறுதியாகிறது. நாணயங்கள் எப்ப வருது? கிமு 6ஆம் நூற்றாண்டு காலத்திற்கு பிறகுதான் நாணயங்கள் புழக்கத்திற்கு வருகின்றன, பயன்பாட்டிற்கு வந்தன. அப்படித்தான் வரலாற்று அறிஞர்கள் பல்வேறு வரலாற்று ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தொல்காப்பியம் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு நீண்ட காலத்துக்கு முற்பட்டது அப்படின்னு தமிழ் அறிஞர்கள் தங்களுடைய ஆய்வுகள்ல சொல்ல வர்றாங்க. எண் அல்லது இலக்கத்தை, அதாவது டிஜிட், எப்பா அவர் பணம் கொடுக்கணும்பா, எத்தனை லக்கம்பா, பணம் கொண்டு வந்திருக்கியா, இருக்குண்ணா, எத்தனை லக்கம், சாதாரண மொழிகள்ல கேட்கிறோம் இல்லைங்களா? இலக்கம். எண் அல்லது இலக்கத்தை தமிழில்
எண் இலக்கம் பற்றிய பிரிவு, உள்கூறுகளை பற்றிய பிரிவு, நெல்லை பற்றிய பிரிவு, நிலத்தை பற்றிய பிரிவு என 4 பிரிவுகளாக எண் இலக்கம் உள்ளது. இவைகள் முறையே எண் இலக்கத்தை முறைப்படுத்தினால் மேல்வாய் இலக்கம், அதாவது பேரிலக்கம், கீழ்வாய் இலக்கம், அதாவது சிற்றிலக்கம், நெல்லிலக்கம், புளிமாத்து. அதென்ன மேல்வாய் இலக்கம், பேரிலக்கம்? ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஹோல் நம்பர்ஸ், 1 அல்லது அதன் மடங்குகள். கீழ்வாய் இலக்கம், சிற்றிலக்கம். அப்படின்னா 1க்கு கீழ், கால், அரை, முக்கால், அரைக்கால், டிவிஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய எண் வரிசைகளை கொண்டது சிற்றிலக்கம். நெல்லிலக்கம், நெல்மணிகளை வைத்து கணக்கு போடுவது. 320 நெல்மணிகள் சேர்ந்தா ஒரு செவிடு, 8 செவிடு சேர்ந்தா ஒரு படி, 8 படி சேர்ந்தா ஒரு மரக்கால். படி, பக்கா, மரக்கால் இது ஏறத்தாழ பிற்பட்ட காலம் வரையிலுமே தெரிந்த விஷயம். நான் சிறுவனாக இருக்கும்போது முதல் கொண்டு நான் அறிந்த விஷயம், அறிந்த செய்திகள் வாழ்வின் நடைமுறையில் இருந்தது. குழி, மாத்து, நில அளவைகளில் பயன்பட்டவைகள். தொல்காப்பியத்தில் இந்த எண்முறைகளை பற்றி என்ன சொல்கிறார்கள்? 1 முதலன்பான் இறுதி முன்னர் நின்ற 10 கட. 1 முதலொன்பான் இறுதி பின்னர் நின்ற 11 கட. 1 முதல் 9 வரை, அதுவே 1 முதல் ஒன்பான், இறுதி பின்னர் 10 என்பான். இது தொல்காப்பியத்துல எழுத்து அதிகாரம் 438ல தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். ஒன்று முதல் 10 வரை எண் கடிதத்தின் கணக்கியலில் அடிப்படையான, அதாவது கணக்கியலுக்கு அடிப்படையான எண் இலக்கமாகும். 1லிருந்து 9 வரை, 10லிருந்து 10 மடங்குகளாக வரக்கூடிய பேரிலக்க எண்கள். இவைகள் அனைத்துமே பேரிலக்க எண்கள். 1 என்னும் எண் முதல் 9 என்னும் எண் வரை எண்கள் பெயரோடு 10 என்னும் எண் சேரும் பொழுது 10 அடுக்குகள், அதாவது 10 மடங்குகள் வழக்கத்தில் இருந்தன என்று தொல்காப்பியம் கூறுகிறது. 1 முதல் ஒன்பான் இறுதி முன்னர் நின்ற 11 கட. இதையே மீண்டும் தொல்காப்பியம் கூறுகிறது. நூறு முன் வரினும் 100 முன் வரினும் கூறுவது இயல்பே. தொல்காப்பிய எழுத்ததிகாரம் 460ல் இது சொல்லப்பட்டது. இப்ப 10 பத்தி தொல்காப்பியம் என்ன சொல்லுச்சுன்னு பார்ப்போம். 100 முன்வரினும் கூறியது இயல்பே. 1 முதல் 9 எண், அந்த எண்களுக்கு முன்பாக 100 என்றால் 100ன் அடுக்குகள் வரும் என்பதும் அது வழக்கத்தில் இருந்தன என்பதும். 1 100, 100, 2 100, 200, 9 100, 900.
இது 100 மடங்குகளாக இருந்தன என்பதை காட்டுகிறது. 1000 கிழவி வரும் கால். 1000 கிழவி, அதாவது 1000 என்ற சொல், 1000 என்ற பொருள், 1000 என்ற அர்த்தத்தில் வருவது, அதான் கிழவிங்கிறோம். கிழவிக்கு தனியான அர்த்தம் கிடையாது. 1000 கிழவி வருங்கால் என்ற கூற்றின் மூலம் 1000 மடங்குகள் இருந்தன என்பதை தொல்காப்பியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதாவது தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம் 464வது வரியில் 1000 பற்றி அவர் எழுதியுள்ளார். 1000, 1000 அடுக்குகள், அதாவது மடங்குகள் வழக்கில் இருந்தன என்று அறிய முடிகிறது. 100,000 முன் வருங்காலை 100,000 முதநிலை கிழவி. 100,000 முன் வருங்கால், அது என்ன 100, 1000? 100ம் 1000ம் சேர்ந்த அடைமொழி 100,000. ஒரு 100,000 என்பது 1,00,000 இல்லையா? 100 into 1000 equal to 1 lakh. 1,00,000 இலக்கமாகும். இதை தொல்காப்பியத்திலே எழுத்ததிகாரம் 471வது வரியிலே 100,000 பற்றிய அடுக்குகளை தொல்காப்பியம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. 1 முதல் 100, 100,000 வரையிலான பேரிலக்க எண்களை வரிசையாக எண் கணித வாய்ப்பாட்டிற்கு தொல்காப்பியர் இலக்கணம் வகுத்துள்ளார். எண் 1 முதல் 100, 100,000 வரையில் கணிதவியல் இலக்கணம், கணிதவியல் வாய்ப்பாட்டு இலக்கணத்தை தொல்காப்பியர் வகுத்து கொடுத்துள்ளார் என்பது உறுதிபட தெரிகிறது. தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள எண் விதிமுறையினை அடிப்படையாக கொண்டு தமிழ் எண் கணித வாய்ப்பாடு, எண் சுவடி இன்று வரையிலும் அமைந்துள்ளது. இது தமிழின் தொன்மை, தமிழ் இலக்கியத்தின் தொன்மை, தமிழ் இலக்கியத்தில் தமிழரின் கணக்கியல் தொன்மையை எடுத்து காட்டுகின்றது. சரி, 100,000 ஒன்னும் சொல்லி லட்சம் வரையிலும் வந்துட்டோம். அப்ப அதுக்கு மேல அவர்களுக்கு எண்ணிக்கை, எண்கணிதம், எண்கள் தெரியாதா? இந்த கேள்வி வரலாம் இல்லையா? வரலாம். கோடிக்கு மேல் 1 கோடி, 2 கோடி, 3 கோடி பேரெண்கள் தமிழில் இருந்திருக்கின்றன என்பதை சங்க இலக்கியங்களில் ஒன்றான பரிபாடல் கூறுகிறது. பரிபாடல் 2 வரிகள் 13 மற்றும் 14 தமிழ் இலக்கிய மொழியில் எண்கள், கோடிகளை பற்றி கூறுகிறது. எப்படி? நெய்தலும் குவளையும், ஆம்பலும் சங்கமும், மையில் கமலமும் வெள்ளமும் என்று. அது என்ன? நெய்தல், குவளை, ஆம்பல், சங்கம், மையில், கமலம், வெள்ளம். சங்கு கோடி ஸ்கொயர், கோடி இன்டு கோடி ஈக்குவல் டு சங்கு. விந்தம் கோடி கியூப். ஆம்பல் கோடி டு த பவர் ஆஃப் 4. தாமரை கோடி பவர் ஆஃப் 5. குவளை கோடி பவர் ஆஃப் 6. நெய்தல் 7, வெள்ளம் 8. இப்படி கோடிகளுக்கு மேல் வரக்கூடியவர்களுக்கு பரிபாடல் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றது.
தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்துல தமிழ் இலக்கணத்தின் ஆரம்ப கால கட்டங்களை பற்றி தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். பொருளதிகாரத்தில் தமிழ் கணித முறைகள் என்ன? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். அடிப்படையான கணித முறைகள் இதுதான். எந்த கணக்கு வேணாலும் போடுங்க, எந்த கணித முறையினாலும் இருங்க, ஆனா இந்த முறைகளுக்குள்ளதான் நீங்க வரணும். அது எதனா இருக்கட்டும், எந்த கணிதமா இருக்கட்டும், எந்த அளவா இருக்கட்டும், இந்த முறைக்குள்ளதான் வரணும். இத தொல்காப்பியம் என்ன சொல்லுது? மெய்வரும் மரணின் மெய்பெரு மரபின் தொடை வகை தாமே ஐயீர் ஆயிரத்தாரைந்து நூற்றோடு தொண்டு தலையிட்ட 10 குறை 709 என்ப உணர்த்தினோரே. மீண்டும் சொல்றேன். மெய்பெரு மரபின் தொடை வகை தாமே ஐயீர் ஆயிரத்தாரைந்து நூற்றோடு தொண்டு தலையிட்ட 10 குறை 709 உணர்ந்து செயல்படு. உணர்த்தி நோரே அப்படின்னு அவர் முடிக்கிறார். இதுல ஐயீர் ஆயிரம் எது? ஐயீர் ஆயிரம்னா 10,000 பெருக்கல் வாய்ப்பாடு. 6,500 6,500 பெருக்கல் 6 × 5 × 100. தொண்டு தலையிட்ட 9 என்ற எண்ணிற்கான சொல் வரும் முன்னர் 9ஐ பற்றி குறிப்பிடுவது தொண்டு என்ற சொல்லால் மட்டுமே. அதனால் இங்கே 9 என்று குறிப்பிடாமல் தொண்டு தலையிட்ட 9 தலையிட்ட 9 உள்ளே வருகிறது. அதனால் அதை 9 தலையிட்ட. இது ஒரு கூட்டல் வாய்ப்பாடு. 10 குறை 709, அதாவது 709இல் 10ஐ குறைத்து கொண்டால் என்ன வரும்? 699. இதைத்தான் இந்த நூற்பா, பொருளதிகார நூற்பாவில் பெருக்கல், கூட்டல், கழித்தல் ஆகிய கணித முறைகள் தமிழில் இடம்பெற்றுள்ளதை தொல்காப்பியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏறத்தாழ 5000 ஆண்டு காலத்துக்கே இந்த முறைகள் இருந்துள்ளன என்பதை தொல்காப்பியர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். பொருளதிகாரம் நூற்பா 413 அது சொல்லியிருக்கார். அது என்ன? நெல் இலக்கம். கணிதத்தில் முதல்ல நான் சொன்னேன், பேரிலக்கம், சிற்றிலக்கம், நெல் இலக்கம்னு. தமிழ் கணிதத்தில் அளவை மற்றும் நிறை என்பன நீட்டல் அளவை, பெய்தல் அளவை, முகத்தல் அளவை, கால அளவை, சார்தல் அளவை, நிறை அல்லது எடை அளவை என பாகுபடுத்தி உள்ளனர். ஒவ்வொரு அளவைக்கும் அதன் தன்மைக்கேற்ப அளவிடுவதற்கு தக்க கருவிகளும் அவற்றின் எண்ணிக்கைகளை கணக்கிட்டு உணர்த்தும் வகையில் வாய்ப்பாடுகளும் வகுக்கப்பட்டிருந்தது. நெல்லிலக்க வாய்ப்பாடு தானியங்களை, குறிப்பாக நெல்லை, மரக்கால், படி, பக்கா போன்ற கருவிகளை கொண்டு அளந்து எண்ணி கணக்கிட்டு உணர்த்தும் முறை தொல்காப்பியர் காலம் தொட்டு வழங்கி வரும் முறையாகும். ஏறத்தாழ நான் பள்ளிக்கு சென்ற காலங்கள் முதல், அதாவது 1970, 75 வரை இந்த படி, மரக்கால், பக்கா
போன்ற அளவீடு உபகரணங்கள், அளவை உபகரணங்கள் வழக்கத்தில் கிராமங்களில் இருந்தன என்பது மறுக்க முடியாத உண்மை. ஐயா, சோளம் 10 மூட்டை ஆச்சுங்க. அவனுக்கு 4 மரக்காய் கொடுத்துரு. 4 மரக்கால் அளவு அவருக்கான கூலியாக அது கொடுக்கப்பட்டது. ஐயா, நெல்லு வந்திருக்குங்க. சரி, இவனுக்கு 10 மரக்கால் கொடுத்துருப்பா. மீண்டும் யாரோ ஒருத்தர் வருகிறார். நெல்லு கேட்க வந்தியா? சரி, 2 படி எடுத்துட்டு போ. இது வழக்கத்தில் இருந்தது என்பதை நான் நிதர்சன உண்மையாக ஏற்றுக்கொள்கிறேன். மரக்கால், படி, பக்கா போன்றது. ஒரு மரக்கால்னா எவ்வளவு? நெல் இலக்கத்துல தொல்காப்பியர் சொல்லி இருக்கக்கூடிய மரக்கால் என்பது ஒரு மரக்கால், அதாவது ஒரு சைஸ். ஒரு மரக்கால்ல அவங்க பிரிச்சாங்கன்னா 320 சம பாகங்களா அவங்க பிரிக்கிறாங்க. அப்ப ஒரு பாகத்தின் பெயர் செவிடு என கூறப்பட்டது. அப்படி ஒவ்வொன்றாக கூறப்பட்ட அளவைகள் செவிடு, ஆளாக்கு, உலக்கு, உரி, மூவிளக்கு, மூவுலக்கு, படி, நாளி, மரக்கால், பதக்கு, முக்குருணி, தூணி, உருணி, களம், பறை, கரிசை இவைகள் அனைத்தும் அளவைகளின் பெயர்கள், தானிய அளவைகளின் பெயர்களாக அப்போது கையாளப்பட்டது. இதில் ஒரு சிலவற்றை நானும் உணர்ந்துள்ளேன். இந்த கணித இயலுக்கும் தமிழர் கணித இயலுக்கும் சிந்துவெளி கணித இயலுக்கும் என்ன ஒற்றுமைகள் இருந்தன? இன்று நடைமுறையில் இருந்து வரும் கிராம் எடை, கிராம், மில்லிகிராம், கிராம், கிலோகிராம், இந்த எடை இப்போது நடைமுறையில இருக்கிறது. இது 1957ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்தது. அப்படி என்றால் 1957ஆம் ஆண்டு வரை பலம் என்ற மூல அளவை கொண்ட எடை முறை அல்லது நிறைமுறை இருந்தது. பலம் என்றால் உடல் பலம் அல்ல, எடை பலம், அளவீடு பலம். பலம், சேர், வீசை, மணங்கு என்ற பலத்தின் மடங்குகளான பெரிய நிறைக்கற்களும் பலத்தின் கூறுகளான கால்பலம், அரைபலம் போன்றவைகள் இருந்தன. அதாவது 1957ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில். அரிய வகை பொருட்கள், பிரிசியஸ் மெட்டல்ஸ், தங்கம், வெள்ளி, வைரம், மாணிக்கம் போன்ற பொருட்களை அப்போதும் இருந்ததல்லவா அந்த பொருட்கள், அவைகளை எப்படி அளவீடு செய்தார்கள்? அவைகளை எப்படி நிலுவையில் கொண்டு வந்தார்கள்? நாம இப்ப காடுகள்ல பார்க்கலாம், குன்றிமணின்னு, கருப்பும் சிவப்புமா இருக்கக்கூடிய குன்றிமணி. ஒரு குன்றிமணியின் எடை சராசரி 109 மில்லிகிராம். பொன்மணி போன்றவற்றை நிறுத்த நெல், குன்றிமணி, பனவடை, மாவடை, வராகனடை, களஞ்சு, களஞ்சுவில் சிறுகளஞ்சு, பெருகளஞ்சு என்பவை இருந்தன.
சிந்துவெளியில் மிகச்சிறிய எடை என்பது 871 மில்லிகிராம். சிந்துவெளியில் இருந்த எடைக்கல் அப்படின்னா 871 ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தது பிற்காலத்தில். அங்கே ஆய்வகத்தில் கிடைத்த கற்கள், எடைக்கற்கள், மிகச்சிறிய எடைக்கற்கள் 871 மில்லிகிராம். மிக பெரிய எடைக்கல் 10,875 மில்லிகிராம், அதாவது 10.875 கிராம்ஸ். ஒரு பணவெடை என்பது 4 குன்றிமணி. குன்றிமணி இப்போதைய கால இளைஞர்களுக்கு தெரியுமா? ஒரு பெரிய கேள்விக்குறியே. கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களுக்கு அறிய வாய்ப்பு உள்ளது. ஒரு குன்றிமணி என்றால் என்ன? அந்த கருப்பும் சிவப்பும் கலந்த அந்த ஒரு சிறு ஒரு பயறு போன்ற ஒரு பொருள். ஒரு குன்றிமணி நான் சொன்னேன் 109 மில்லிகிராம் தான் அவனுடைய சராசரி எடை. இது ஆய்வாளர்கள் பல்வேறு தரப்பட்ட ஆய்வுகள் மூலம் கொண்டு வந்தது. ஒரு மணங்குங்கிறது 1,02,400 குன்றிமணிகள். அதாவது கணக்கு போட்டோம்னா இது 11.16 கேஜி, கிலோகிராம். இது சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்த எடை முறைகள். இதை ஏன் சொல்லணும்? சிந்துவெளி நாகரிகத்துல எந்த எடையிலையுமே இதுதான் எடை, அவங்க பளிங்குக்கல், சலவைக்கல் இவைகள்ல தான் எடை கற்களை வச்சிருந்தாங்க. எந்த ஒரு கல்லுலையுமே இதுதான் எடை, இது 109 கிராம், இது 10 கிராம், இது 350 கிராம் அப்படின்னு எந்த ஒரு எடைக்கல்லிலும் எடையை பற்றின குறிப்புகள் இல்லை. ஒன்று. இன்னொன்று, சிற்றிலக்க எடைகள் அவர்களிடத்திலே இல்லை. சிற்றிலக்க எடைகள், சிற்றிலக்க நிறைகள் எது? ஒன்றிற்கு கீழ்ப்பட்ட எடைகள் அனைத்துமே முக்கால், அரை, கால், காலை அரைக்கால் என்று சொல்லப்படக்கூடிய சிறிய வகை அளவீடுகள், சிறிய வகை நிறைகள். அப்படி வர்றது எது? 1, அரை, கால், அரைக்கால், வீசம், ஒருமா, அரை வீசம், அரைமா, கால் வீசம், காணி, அரைக்கால், அரைக்கால் வீசம், அரைக்காணி. இப்படிப்பட்ட சிற்றிலக்க அளவைகள். இந்த சிற்றிலக்க அளவைகளை பற்றி மீண்டும் சொல்கிறேன், தமிழை தவிர வேறு எந்த இலக்கியங்களிலும் இல்லை. ஞானம் புரிகிறதா? நில அளவை பற்றி சொல்லணும்னா குழி, மா, காணி, வேலி இவைகளை பற்றி தொல்காப்பியத்தில் மட்டுமல்ல சங்க இலக்கியத்திலும் குறிப்பிட்டுள்ளார்கள். நில அளவைகள் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் காலத்திலும் இந்த நில அளவைகள் பயன்பாட்டில் இருந்தன என்பது அனைத்து சங்க இலக்கியங்களிலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதங்கள், எல்லா வேதங்களும், கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம், மனுநீதி சாஸ்திரம், இதுகள்ல அளவு, நிறை, எண் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கும் பண்டமாற்று அடிப்படையிலான தேவை இருந்தது. ஆனா அவங்களுக்கு சிற்றிலக்கம் எங்குமே இல்லை. அவர்களுடைய இந்த மேற்சொன்ன இலக்கியங்கள் எனப்படும் 6 சாஸ்திரங்கள் எனப்படும் நூல்களில்
சிற்றிலக்கம் என்பது பற்றி எங்குமே ஒரு வரி கூட சொல்லப்படவில்லை. அப்படியானால் சிற்றிலக்கம் தெரியாது என்பது சிற்றிலக்கத்தின் தாய் வீடு தமிழ் இலக்கியங்கள் மட்டுமே. தொல்காப்பியர் காலத்திற்கு முன் வந்ததாக கூறப்படும் எந்த ஒரு நூலிலும் அளவு, நிறை, எண் போன்றவற்றிற்கு விரிவான இலக்கணங்கள் இல்லை. ஆனா இந்த வேதங்களையும் அர்த்த சாஸ்திரம், மனுசாஸ்திரங்களையும் தூக்கி பிடிக்கக்கூடிய ஆரிய கூட்டங்கள் என்ன சொல்லுது? ஏங்க, இதெல்லாம் இந்த அரை காலு முக்காலு இதெல்லாம் தினப்படி வழக்கத்துல இருக்கிறது தாங்க, அதனால சாஸ்திரங்கள்ல சொல்லலீங்க அப்படின்னு மழுப்பி இந்திய வரலாற்று ஆய்வு கழகம் அதை ஒரு வரியாக எடுத்து எழுதியும் வச்சிருக்கானுங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். புழக்கத்துல இருக்கிறது வழக்கத்துல இருக்கிறது, அதனால நாங்க அதை பத்தி எங்கேயும் சொல்லப்படல, அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. மழுப்புறதுக்கும் ஒரு எல்லை வேணும், அதுதான் நடந்தது. இதே கணக்கியல் தான் தஞ்சை பெரிய கோயிலை வச்சும் கட்டினாங்க. இந்த கணக்கியல் மூலம்தான் திருவண்ணாமலை பெரிய கோபுரங்களையும் இந்த கணக்கியல் மூலம்தான் கட்டினாங்க. அப்ப இந்த சிற்பிகள் எந்த அளவீடுகளை கொண்டு இவைகளை அமைத்தார்கள்? இப்போ நமக்கு தெரியும், இப்ப இருக்கிற முன்னோர்கள் அனைவருக்குமே தெரியும். எப்பா கடைக்கு போய் ஒரு 8 சான் துணி எடுத்துட்டு வா. அப்ப மீட்டர் புழக்கத்திலே இல்லாத காலம். 2 மீட்டர் துணி எடுத்தாப்பா அப்படின்னு சொல்றது இப்ப. ஆனா மீட்டர் என்பது புழக்கத்தில் இல்லாத போது அவர்கள் சொன்னது 4 முழ வேட்டி 2 எடுத்துக்க, சேலை அதே மாதிரி 2 எடுத்துக்க. இதுதானே வழக்கத்தில் இருந்தது. நம்ம பெரியவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் இது அத்துப்படியான விஷயம். ஆனா இப்படிப்பட்ட அளவீடுகள்ல தஞ்சை பெரிய கோயிலை எப்படி கட்டினாங்க? திருவண்ணாமலையின் உயர்ந்த கோபுரங்களை எப்படி அமைச்சாங்க? அந்த சிற்பிகளுக்கு கை கொடுத்த அளவீடுகளுக்கான ஆயுதம் எது? ரொம்ப எளிமை, கைக்கோல் அதுக்கு பேர். ஒவ்வொரு கைக்கோளுமே ஒரு பெருவிரல் அளவு, 6 பெருவிரல் அளவு கொண்டது ஒரு கைக்கோல். கற்பனை பண்ண முடியுதுங்களா? அவ்வளவு பெரிய கோபுரங்களை வெறும் பெருவிரல் அளவு வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கு கைக்கோள்ங்கிற பேர். அப்படி ஒரு கோல், தடி, அதாவது இப்ப நாம சொல்றோமே ஸ்கேல், மீட்டர், மெஷரிங் டேப், இப்ப வழக்கத்துல இருக்கக்கூடியத அவங்க வெறும் கோல் அல்லது தடி அதன் மூலம் வச்சுதான் அளவீடு செஞ்சு அந்த கோபுரங்களை கட்டியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவைகள் உறுதியாக நம் கண் முன்னே நின்று கொண்டு உள்ளது. அதுலதான் 24 பெருவிரல் நீளம். அதுக்கு பேரு கிஸ்கு முழம். முளம் போடுறது, முளம் போடுப்பா வழக்கத்துல நாம சொல்லி இருக்கோம், பார்த்து இருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அதுதான் பெரிய கோபுரங்களையும் கட்டி இருக்குது. 25 பெருவிரல் நீளம்.
26 பெருவிரல் நீளம். தஞ்சை பெரிய கோயில் 33 பெருவிரல் நீளம். அப்படிப்பட்ட கோள்கள் கொண்டுதான் கணக்கீடு செய்து அந்த கோபுரங்களை கட்டியுள்ளார்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் பெரிய கோபுரம் 24 பெருவிரல் நீள கோலான கிஸ்கு முழத்தால் கட்டப்பட்டது. அவருடைய பெயர். அவர் அதை ஆய்வு செஞ்சு சொன்னதை ஐயா வளையாம்பட்டு கு. வெங்கடாசலம் எடுத்து சொல்றார். இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த வளையாம்பட்டு கு. வெங்கடாசலம் தன்னுடைய வாழ்நாளின் மிகப்பெரிய சேவையாக இதை எடுத்து செஞ்சிருக்கார். எங்க போனாலும் புத்தகமும் கையுமாவே இருப்பார். அவர்கிட்ட ஒரு பேக் எப்பவுமே இருக்கும். அந்த பை முழுக்க இந்த கணித இயல் பற்றிய ஆய்வுகளும் அதை பத்தின ரைட் அப்ஸ் எழுத்து சம்பந்தமான பேப்பர்களும் தான் அவர்கிட்ட இருந்தது. எங்க போனாலும் அதை எடுத்துக்கிட்டே போவார். எந்த ஒரு நாளையும் வீண் பண்ணாம அதை ஆய்வு செஞ்சு 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 புத்தகமா வெளியிடுறதுக்கு அவருடைய உறுதியான தோழமை நண்பர்கள் கிட்ட கொடுத்துட்டு போனார். உங்களுக்கு நம்மாழ்வார் பற்றி தெரியுமா? இயற்கை விஞ்ஞானி, இயற்கை விவசாயி நம்மாழ்வார். பெரும்பாலும் இப்ப எல்லாத்துக்கும் தெரியும். பத்திரிகைகளுக்கு தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். அனைத்து ஒளி ஊடகங்கள் அனைத்துக்குமே தெரியும். ஆனா இப்படிப்பட்ட நம்மாழ்வாருங்கிற ஒரு நபரை இந்த உலகத்துக்கு, ஆமா இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்காரு, இயற்கை விஞ்ஞானத்தை பத்தி பேசுறாரு, இவரை தெரிஞ்சுக்கங்க, இவர் தெரியப்பட வேண்டிய நபர் அப்படின்னு இந்த உலகத்திற்கு, தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் வளையாம்பட்டு கு. வெங்கடாசலம் ஐயா அவர்கள். இயற்கை விஞ்ஞானம், இதை பற்றிய அறிவு, அதாவது நம்ம விவசாயிகளுக்கான விதைகள் ஒரு காலகட்டத்துல ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்ல இருந்து மட்டுமே வந்தது. அவங்க கொடுக்கிற விதைகள் மட்டுமே நம்ம விவசாயத்துக்கு வந்தது. எனக்கு தெரியும், பருத்தி விதை நான் வேற எங்கேயும் போய் வாங்க முடியாது. பேக்டு சீட்ஸ் அது மட்டும்தான் வாங்க முடியும். இதோ முடிச்சிடறேன், முடிய போகுது நேரம். அதே போல சோளம், மக்காச்சோளம், இப்படி பல்வேறு தரப்பட்ட தானியங்களும் குறிப்பா அமெரிக்கன் சீட்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தோம். அதை எதிர்த்து போராடினதுல பெரும்பங்கு ஐயா வெங்கடாசலத்துக்கு உண்டு. தமிழ் விஞ்ஞானி, தமிழ் விவசாய விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கு உண்டு. ஐயா வெங்கடாசலத்தை போன்ற நபர்களை தமிழ் உலகத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இன்னும் இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல் உள்ளங்கள் அனைவருக்கும், இளம் சிறார்களுக்கும் எனது பணிவான வணக்கமும் நன்றியும். சிறப்பாக உரையாற்றிய சிறப்பு அழைப்பாளர் சுப்பிரமணியன் ஐயாவுக்கு வந்தனமும் பெருவின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திறன் தயாரிலே இருக்குமாறு டில்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் என்ற நம்முடைய அவையில ஒரு புத்தகத்தினுடைய திறனாய்வு, அந்த திறனாய்வை வழக்கம் போல நம்முடைய சமூக போராளி, கல்வியாளர், பேராசிரியர்
ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்துவிட்டு தமிழர் வாழ்வியலில் கணக்கு என்பது வெறும் எண்கள் கூட்டுவது கழிப்பது மட்டுமல்ல, அது வாழ்வில் ஒவ்வொரு கூரையும் காலத்தையும் இயற்கையும் மிக துல்லியமாக அளந்து வாழ உதவும் அடிப்படை முறையாகும். பழங்காலம் தொட்டே தமிழ் மக்களின் வானவியல், வேளாண்மை, வணிகம் மற்றும் கட்டடக்கலை மேம்பாட்டு கணக்கு முறைகளை எவ்வாறெல்லாம் இலக்கியங்கள் எடுத்து இயங்குகிறது, அதை எப்படி வளையாம்பட்டு ஐயா அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்பதை, வெங்கடாசலம் ஐயா அவர்கள் எப்படி கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்பதை நமக்கெல்லாம் இந்த அரங்கத்திலே ஒரு புதுமையான தலைப்பிலே புதுமையான முறையிலே கொண்டு வந்து சேர்த்தார். தமிழர்கள் காலத்தை மிக துல்லியமாக அளக்கும் அளவுகளாக பிரிக்கப்பட்ட எதெல்லாம் பிரிச்சிருக்காங்கன்றதையும் சொன்னார். ஒரு நாழிகை 24 நிமிடங்கள் என்பது 60 வினாடிகள் ஒரு வினாடி ஒரு என்பதும் 60 தார்பறைகள் பிரிக்கப்பட்டது. 60 ஆண்டுகளை கொண்ட சுழற்சி முறை பிரபவம் முதல் அக்ஷயா வரை இன்றும் கணக்கிடப்படுகிறது. இப்படி பண்டைய தமிழர்கள் எடை, நீளம் மற்றும் கொள்ளளவை அளக்க தனித்தனியாக அளவுகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை அந்த குன்றின் மணியிலிருந்து ஆரம்பிக்கிறார். 8 குன்றின் மணி ஒரு மாஞ்சாடி, 2 மாஞ்சாடி ஒரு பணவிடை. நான் இந்த பணவிடையெல்லாம் இளைய தலைமுறைக்கு தெரியவே தெரியாது. 10 பணவிடை ஒரு கைஞ்சு, இப்படி எல்லாம் நம்ம பண்றோம். நிலத்தை அளக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முழம், சான் போன்ற நில அளவுகள் நிலங்களை அளக்க பயன்படுகிறது. குழி, மா, காணி, வேலி போன்ற நில அளவை முறைகளும் பழந்தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கிணறு வெட்டும் போது இந்த கணக்கு தீர்க்கறதுக்கு ஊர்ல ஒருத்தர் இருப்பார். அவர் நெய்வேலி ஞானசாகர் மாதிரியோ அல்லது நம்ம திருக்குறள் தங்கலாளர் மாதிரியோ இருப்பாங்க. அவர் மட்டும் தான் கூட்டு வந்து அந்த கணக்கு முடிப்பாங்க. அவங்கதான் அந்த குழி கணக்கெல்லாம் போட முடியும். அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, போட்டு இத்தனை குழி ஆயிருக்கிறியா, இத்தனை குழி வெட்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த நிலத்தை அளக்கிறது, வீட்டை அளக்கிறது, அந்த வாஸ்து பார்க்கறதெல்லாம் நம்ம ராமூர்த்தி ஐயா மாதிரி ஆளுங்க ஊர்ல ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களை கூப்பிட்டு வந்துதான் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. என்னடா 2 சான் தள்ளி கட்டிட்டான், ஒரு முழம் தள்ளி கட்டிட்டான், அதுக்கு போய் சண்டை போறியா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் தான் இருக்காங்க. அந்த மாதிரி சங்க காலத்தில் ரோமானியர்கள் உட்பட்ட பலரும் வணிகம் செய்த தமிழர்கள் வர்த்தக கணக்குகளை துல்லியமாக பராமரித்திருக்கிறார்கள். வருவாய், செலவு, லாபம் ஆகியவற்றை நிர்வகிக்க கணக்கியல் எப்படி இருக்கிறது என்பதை அரசாங்கம் கூட இந்த கணக்கை துல்லியமாக எடுத்து இந்தந்த வகையில ஒன்றிய அரசாங்கம் நமக்கு பணங்களை எல்லாம் தர மறுத்திருக்கிறது, இப்படி எல்லாம் செய்கிறார்களே, இது நியாயமானு கேட்கறதுக்கு அந்த கணக்கியல் கண்டிப்பாக உதவுகிறது. இப்படிப்பட்ட கணித அறிவியலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட சுவடி அல்லது கணித நூல்களின் காரிய கணக்கு, பட்டடை கணக்கு போன்றவை எல்லாம் விரிவாக கூடுது. ஒவ்வொருத்தரும் கணக்கு புலன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. இப்படி தமிழருடைய ஒவ்வொரு அசைவிலும் இயற்கையோடு இருந்த வாழ்விலும் கணக்கு 2 கலந்திருக்கிறது என்பதை மிக சிறப்பாக நம்முடைய சுப்பிரமணிய ஐயா அவர்கள் எடுத்து நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா கணபதி சபதியும் கூட்டி வந்தாரு. இன்னும் பல அறிஞர் பெருமக்களை எல்லாம் கூட்டி வந்து இந்த கோயில்களை எல்லாம் எப்படி அளந்து கட்டியிருக்காங்க, எப்படிலாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதைய மிக சிறப்பாக ஒரு புதுமையான தலைப்பிலே பேசி நம்முடைய அமர்ந்திருக்கிற சுப்பிரமணிய ஐயாவுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அவராகவே மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே சொல்லுவார், ஐயா இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் குறிங்கள் ஐயா அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம். அதே மாதிரி நம்முடைய கொச்சின் போறதுக்கு உண்டான துல்லியமான வேலைகளை நாம் தொடங்கி இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, யாரெல்லாம் வருகிறீர்கள் என்பதை பட்டியலிட்டு அதுக்குண்டான நம்முடைய பிரம்மநாயகம் ஐயாவுடைய ஒரு புதிய புலனத்தை ஏற்படுத்தி அதிலே எல்லாரும் அசைந்து போட்டீர்கள் என்று சொன்னார். யார் யார் வராங்கன்னு சொல்லுவாங்க. அதுல சுப்பிரமணிய ஐயாவும் கண்டிப்பாக நான் வருகிறேன் என்று சொல்லி கேட்டுட்டே இருப்பார், எந்த தேதியில போறது, எப்படி வர்றதுன்னு சொல்லி. இப்படிப்பட்ட நிலையில நான் கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். தயாரில் இருக்குமாறு நெய்வேலி ஞானசேகரன் ஐயா அவர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அழைத்ததற்கு நன்றி முத்து குணமதி. இணைகின்ற தந்தைக்கும் மக்கள் தனையின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினை அளவு நலமேனும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். தமிழர்களுடைய கணக்கியல், கணக்குன்னா என்ன, கணக்கியல் ரெண்டும் ஒன்றுதான் கிட்டத்தட்ட. கணக்கு என்பது எல்லா கலைகளுடைய அரசன், ஆனால் எல்லா அறிவியலுடைய அரசி கணக்கு. ஒரு கணக்கு என்ற ஒரு தலைப்பிலே தமிழுடைய கணக்கு எப்படிப்பட்டது என்பதை அழகாகவும் சிறப்பாகவும் விரிவாகவும் மிக அருமையாக எடுத்துரைத்த இன்றைய சமூக போராளி ஐயா சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்தது வாழ்த்துறை வழங்குவதற்கு நெய்வேலி ஞானசேகரன் ஐயா அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். தயாரில் இருக்குமாறு திருக்குறள் தங்கவேலன் ஐயா அவர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அழைத்ததற்கு நன்றி குணமதி. நம்முடைய தமிழனுடைய வரலாற்றில் ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலான செய்திகளை ஐயா நம்மோடு பகிர்ந்திருக்கிறார்கள். இன்னும் 3/4 நூற்றாண்டு, 1 நூற்றாண்டுக்கான செய்திகளை அவர் வாரம் ஒரு முறை வந்து நம்மோடு பகிர வேண்டும். காரணம், ஐயா அவர்கள் சொன்னதைப் போல காளைய 3 வீசுருவா என்றெல்லாம் பழைய காலத்துல சொல்லுவாங்க. காளை அரைக்காருவா, காளைய 3 வீசும், மாகாணி, 3/4 மரக்கா, இப்படி காலத்துல இருந்தவைதான். ஐயா அவர்கள் மிக சிறப்பாக நம்மிடம் எடுத்து சொன்னார். நான் முழுமையாக கேட்கவில்லை. காரணம், இன்றைக்கு யார் பேசுகிறார் என்று பார்த்து விட்டு அவரை பார்த்தா ஐயா பேர் போட்டிருந்தது. சரின்னு ஒரு 6 மணி அளவில் கலந்துக்கிட்டேன். அதற்கு பின்னாலும் அவர் சொன்ன செய்திகள் மிக தேவையானது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அவர்களை சொன்னார்கள். அவருடைய பணி சிறப்பானதாக அமைய வேண்டும். காரணம், பல்வேறு அறிஞர் பெருமக்களை நம் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதிலே குறிப்பாக நம்மாழ்வார் அவர்களை, ஐயா வெங்கடாஜலம் அவர்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவருடைய பணி மிக சிறப்பான பணி என நான் அறிகிறேன். காரணம், அறிவார்ந்த சிந்தனையோடு அவர் சிந்தித்ததன் பயனாக தான் தலையே வழுக்கையா போயிடுச்சு. சாதாரணமான மனிதனாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட அறிஞர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு உழைப்பது என்பது அரிதிலும் அரிது. உங்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் என பணிவோடு கனிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அறிவார்ந்த சொற்பொழிவுகள் நம்முடைய பள்ளி பிள்ளைகளுக்கு சென்றடைய வேண்டும். நான் படித்த காலம் என்பது 54, 55 அந்த காலத்துல அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை என்ற அந்த வார்த்தையை சொல்வதற்கு மணலில் கீழே தரையிலே மணலை கொட்டி அந்த விரலை வைத்து தேய்ப்பார்கள். ஐயா சொன்னதை போல அவர் அவாள் என்றால் அது வேறு, நமக்கு ரத்தமே வந்துடும். எங்க தாத்தாவை பார்த்து கேட்டாங்க, ஏன் நாட்டார்வாள், எதுக்கு உங்க பேரனை கொண்டாந்து நீங்க படிக்க வைக்கிறீர்? அவனை படிக்கிறதுக்கு அவனை தெற்பப்பிள்ளை கொளுத்தி போட்டா கூட அவன் நாக்கில் வராது. அவனை கொண்டு போய் ஏதாவது மாடு எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, கொண்டு விடுங்கன்னு சொன்னது காலம். அப்படிப்பட்ட காலத்தை எல்லாம் தாண்டி இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். பல நாட்களாக வராத நம்ம தம்பி மோகன் வைரக்கண்ணோடு இப்பொழுது தொடர்பு கொண்டேன். இன்னொரு நாள் வருகிறேன் என்று சொன்னார்கள். இன்னும் 2-3 பேர் நான் கூப்பிட்டேன். அதுல மதிப்புக்குரிய ஐயா மதியுரைஞர் ராமமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல திருக்குறள் அறிஞர் தங்கவேலனார் வந்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கலந்துரையாடல் குடும்ப உறவுகளை தொடர்பு கொண்டு அழைக்க வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய உரை என்பது சிறப்பான உரை. பழைய காலத்துல எங்க சித்தப்பா ஒருத்தர் இருப்பாரு, குதிரை வேகத்தை பத்தி பேசுவார். அதே போல இன்னைக்கு கூட நெய்வேலியில் இருக்கக்கூடிய அந்த எந்திரங்களுடைய வேகம் என்று கேட்டால் 120 ஆஸ் பவர் என்பார்கள். அந்த மைன்ஸ்ல 320 அடி ஆழத்துல தண்ணி இறக்கக்கூடிய அந்த இன்ஜினோட பவர் என்னன்னு கேட்டா 120 ஆஸ் பவர்ல பல 100 மிஷின்கள் அங்கே இறைத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தண்ணி இல்லாம அந்த மைன்ஸ்ல கறிவெட்ட முடியுதுன்னு சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட கருத்துக்கள் இன்றைய தலைமுறைக்கு மிக மிக அவசியமானது. ஐயா அவருடைய பணி என்பது இனிமேல் தான் இருக்கிறது. அதுவும் இன்றைய காலகட்டம் என்பது அறிவார்ந்தவர்கள், செறிவார்ந்த பதில்களை சொல்லக்கூடியவர்கள், மிகச் சிறப்பாக நயத்தக்க நாகரிகத்தோடு வளர்ந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு ஒரு முட்டுச்சந்திலே நிற்கிறது. இந்த காலத்திலே தான் உங்களுடைய பணி எங்களுக்கு தேவை என்பதை மிகுந்த மரியாதையுடன் ஐயா அவர்களை கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, தொடரட்டும் உங்களை போன்ற அறிஞருடைய பங்களிப்பு எங்கள் தளத்திலே. நன்றி ஐயா, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் தங்கவேலன் ஐயா அவர்கள் அன்பன் நினைக்கிறோம். நம்முடைய அவை அம்மார்கள் அன்பன் கேட்டுக்கொள்கிறேன்.
தங்கவேலன் ஐயா. இருந்தாரு. தங்கவேலனார் வாருங்கள். தங்கவேலனார் கேக்குது. வாங்க பேசுங்க, அப்படியே பேசுங்க. நீங்க முகத்தை கூட காட்ட வேணாம், இன்னைக்கு பேசுங்க. கேக்குதா? கேக்குது, சிறப்பா கேக்குது. ஐயா, இன்றைக்கு செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்கிற வள்ளுவத்தை ஐயா சுப்பிரமணியன் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே நமக்கு உணர்த்தினார்கள். மிக மிக சிறப்பான முறையில் இன்றைய பேச்சில் ஊரான் தோட்டத்துல ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விக்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன் என்ற நிலைப்பாடு இருக்கிற போதுதான் நமது மத்தியிலே மிகச் சிறந்த சேவையை புரிவதற்காக வந்தார்கள். ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஆன்மீகத்தையும் அறிவியலோடு கூடிய விவசாயத்தையும் எடுத்து சொல்வதற்காக வந்த ஐயா அவர்கள். எனவே சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இன்னும் தொடர்ந்து வருகை தருவதாக இருந்தால் நாங்கள் எல்லாம் முன்னரே இடம் பிடித்துக் கொள்வோம் என்பதை சொல்லி, ஐயா அவரை ஏற்பாடு செய்த காமராஜ் அவர்கள் மீண்டும் அவரோடு தொடர்பு கொண்டு மிக சரியான நேரத்தில் சரியான விவரங்களை எடுத்து சொல்கின்ற ஆற்றல் மிக்க சுப்பிரமணியன் ஐயா அவர்களை மீண்டும் நிகழ்வுக்கு மகிழ்வோடு அழைத்து கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நமது அவையிலே இருக்கிற அன்புக்கு உரியவர்கள் தயவு செய்து எங்களை விட கூடுதலான முறையில் எடுத்து சொல்கிற பாங்கு இருக்கிற அவையை போன்றவர்கள் எல்லாம் நம்மாழ்வார் போன்றவர்கள் செய்த செயல்களின் விளைவுகள் எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டு பணிந்து வணங்கி ஐயா சுப்பிரமணியன் அவர்களை மீண்டும் எங்கள் அரங்கை சிறப்பிக்க வர வேண்டும் என்று கேட்டு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். அரங்கில் இருக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நன்றிங்க ஐயா. அத்தகைய வாழ்த்தை வழங்குவதற்கு நன்குடைய அவ்வை அம்மா அவர்களை அன்பை நினைக்கிறோம். திறன் இருக்குமாறு ராமமூர்த்தி ஐயா அவர்கள் அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்கள் கணக்கியல், தமிழர்களுடைய கணக்கியலை பற்றி மிகச் சிறப்பாக தொல்காப்பியம் நமக்கு கிடைத்திருக்கிற முதல் நூல் தொல்காப்பியம். அதிலே எவ்வாறு இந்த கணக்கியலை சொல்லி இருக்கிறார்கள் என்பதிலிருந்து நம்முடைய வரலாற்றை தொடங்கி மிகச் செம்மையாக அதை எடுத்திருக்கிறார். அளவு, எடை, நிறை என்ற அந்த முறை எப்படி இருந்தது என்று ஒவ்வொரு வகையிலும் அவர் சொன்னார். எண்களிலிருந்து கொண்டிருக்கோம். இந்த வழி நாகரிகத்திலே இதற்கான எந்த சான்று கிடைக்கவில்லை என்பதையும் அவர் தெரிவித்தார். ஆரியர்கள் இதை அறிந்திருக்கவில்லை என்பதோடு அதை கூட அவங்க எப்படி நமக்கு சாதகமாக என்பதையும் சொன்னார்கள். அதற்கும் வழக்கத்துல இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் வருது. எனவே அவர் அந்த கணக்கியல் அந்த இதை விரிவாக சொன்னாலும் கூட அதுல மிக நுணுக்கமாக இந்த கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கார். அது எனக்கு மிகவும் அந்த பதிவிட்ட முறை மிக அருமையாக இருந்தது. அதை நான் குறிப்பிடணும்னு நினைச்சேன். அவருக்கு அதுக்காக என்னுடைய பாராட்டுகையும் வாழ்த்தையும் சொல்லியிருக்கேன். திரு வெங்கடாச்சலம் என்பவர் ஒரு தொல்லியல் ஆய்வு போல இந்த கணக்கியல்
எப்படி இருந்தது என்பதை அவர் ஆராய்ந்து அதற்காக மெனக்கெட்டு பல செய்திகளை திரட்டி கொடுத்திருக்கிறார். அதை வெளி உலகத்துக்கு இவர் பதிப்பித்து நூலாக தந்திருக்கிறார் என்பது மிகச் சிறந்த பணி. அதை நமக்கு இவ்வளவு சிறப்பாக விளக்கி இருக்கிறார். நம்முடைய பேரவைக்கு அதை அவ்வளவு சிறப்பாக விளக்கி இருக்கிறார். இத்தகைய அறிஞர்கள் தான் நமக்கு மட்டுமல்ல, தமிழ் ஐயா தங்கரங்கனார் குறிப்பிட்டது போல நம்முடைய மாணவர்கள் இவற்றை சிறப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன எப்ப பார்த்தாலும் பழசையே பேசுறீங்க, வரலாறு வரலாறுன்னு அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஐயா பேராசிரியர் சுபவீர பாண்டியன் சொல்வார், எங்களுக்கு வரலாறு இருக்கிறது அதனால் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதனால அத்தகைய சிறப்பு மிக்க வரலாறை பெற்றிருக்கிற நாம் அதை சொல்றோம். அதே போல அண்ணாமலையாருக்கு திருவண்ணாமலையிலே எப்படி அவ்வளவு சிறப்பாக கோயிலை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள், அந்த பெருவிரல் விரல் கோல் அதெல்லாம் சொன்னாரு. அப்போ எனக்கு அந்த சிலப்பதிகாரத்துல தலைக்கோல் அப்படிங்கிறது அது நினைவுக்கு வந்தது. எப்படி அந்த அரங்கம் அமைக்கப்பட்டது அப்படிங்கறத அந்த தலைக்கோல் கொண்டு அது அளந்து அமைச்சாங்க. அந்த நிலத்தை தேர்வு செய்யறது முதற்கொண்டு அதுல சிறப்பா விளக்கியிருப்பாங்க. அப்படி அந்த எல்லாவற்றிலும் ஒரு கணக்கு. எழுத்து சொல்வதில் கூட நம்ம கணக்கு வைத்துக்கிறோம், அரை மாத்திரை, ஒரு மாத்திரை, 1.5, 2 மாத்திரை என்று. எனவே அப்படி சிறப்பாக உள்ள நம்முடைய அந்த கணக்கியல் எண்ணும் எழுத்தும் என்றுதான் சொல்லுகிறோம். எழுத்துக்கு 2ஆம் இடம்தான். அப்படி இதெல்லாம் மிக அருமையாக எல்லோர் மனதிலும் பதியும் வண்ணம் மெல்ல ஒரு துளியாக நம் மனதிலே இறக்கி இருக்கிறார் என்னுடைய சிறப்பு அழைப்பாளர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றியை கூறி இருக்கிறேன். நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்த வாழ்த்தை வழங்குவதற்கு ராமமூர்த்தி ஐயா அவர்கள் அன்பு நினைக்கிறோம். இருக்குமாறு கவிஞர் செமிமால் அம்மா அவர்களை அன்பன் கேட்டு. அனைவருக்கும் மாலை வணக்கம். மிக அருமையான உரை. இது முக்கியமா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இளைஞர் மத்தியில போய் சேரணும். எதுக்கு இளைஞர் மத்தியில போய் சேரணும் அப்படின்னா, வரலாறு என்பது இருந்தாலும் கூட அந்த கணக்கியல் என்றது எல்லாத்துக்குமே பொதுவானது. அந்த கணக்கியல் இப்போ எம்மள மாதிரி உருமாறி இருக்கு. எதை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்ற முறையில இது சொன்னோம்னாக்கா, இதுக்கு சிறந்தது கணக்கியல்ல சிறந்து விளங்கி இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது கட்டடக்கலையை நம்ம எடுத்துக்கலாம். அதில் முக்கியமான கட்டடக்கலைன்னு சொல்லும் பொழுது பார்த்தோம்னாக்கா, தஞ்சையில் இருக்கக்கூடிய சிறப்பான கோயில் தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கல்லணை. இது ரெண்டுமே 1000 வருடத்திற்கு முன்பாக கட்டப்பட்டதுன்றாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கீடு முறையில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த கல்லணையும் உலகத்திலேயே முதல்ல செய்யப்பட ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி சிறந்ததொரு ஒரு விஞ்ஞானத்தை கையில் வைத்திருந்த, அறிவியலை கையில் வைத்திருந்தவர்கள் நாளடைவில் அது காலப்போக்கில் மறைஞ்சு போச்சு. இதை மீண்டும் எடுக்கணும்னாக்கா அந்த வரலாற்றை திருப்பி எடுத்தாதான் முடியும். அதை இளைஞர்கள் கையில போய் சேரணும். அதனால உங்களுடைய இந்த உழைப்பு, இந்த பணி என்றது செம்மையாக இருக்கு. அதை இளைஞர் மத்தியில் போய் சேர்த்து அதை மேம்படுத்தி இந்த உலகத்துக்கு அறியப்படுத்தணும் ஒன்று. ரெண்டாவது, எனக்கு சின்ன சந்தேகம் இருந்து அதை கொஞ்சம் தீர்க்கணும்னு நினைக்கிறேன். தருமபுரியில பழைய தருமபுரின்றதுல ஒரு கோயில் இருக்கு. 1000 வருடத்திற்கு முன்பான ஒரு கோயில். அதுல 4 தூண்கள், ஒரு தூண் மட்டும் நிலத்தை தொடாது. ஆனா அது கடையில ஒரு பேப்பர் விட்டோம்னாக்கா பேப்பர் நகர்ந்து வந்துடும். ஆனா அந்த தூண் செங்குத்த எந்த விதமான கீழே தரையில படாமையே இருக்கும். அந்த ஒரு தூண் மட்டும். அதுக்கு கீழே அடியில ஒரு பேப்பரை விட்டோம்னா அந்த பேப்பர் அப்படியே நகர்ந்து வெளியே வந்துடும். அது எப்படி கட்டினாங்க கட்டடக்கலையில. ரெண்டாவது, தமிழ் வருடங்கள்னு சொல்லும் பொழுது அந்த வருடமெல்லாம் எல்லாமே தமிழ் எழுத்துக்களா, ஏன் அதுல தமிழ்ல நம்ம பயன்படுத்துறது இல்லைன்ற ஒரு வினா எனக்கு இருக்கு, ஐயம் இருக்கு. அதை திருத்தா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்த வாழ்த்தை வழங்குவதற்கு கவிஞர் செம்மாள் அம்மா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். திறன் தயாரில் இருக்குமாறு திருமதி அனுபூரணி அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கிறேன். அழைத்ததுக்கு நன்றி குணமதி. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவோட உரை மிக சிறப்பாக இருந்தது. உரையை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க. அதனால நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு உரையை முடிச்சுக்கிறேன். நான் ஒரு ஆசிரியர் என்றதுனால என் வகுப்பறையில நடந்த ஒரு சின்ன நிகழ்வு. நான் 3ஆம் வகுப்பு தான் வகுப்பு எடுக்கிறேன்.
எங்க பள்ளியோட பயிற்று மொழி வந்து ஆங்கிலம், தமிழ் இல்ல. அப்ப அவங்களுக்கு நான் கணிதம் சொல்லி கொடுக்குறப்போ என்ன சொல்வேன்னா 1 2 3 10 அப்படிலாம் சொல்லிட்டு வருவோம். அடுத்தது 100ல வரப்ப என்ன வரும், 200 300 400 500 700 900. ஆனா இதே தமிழ்ல சொல்லி பாருங்களேன், 100 200 300 400 500 600 700. ஆனா அங்க 9 100ன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவாங்க, 900 சொல்லுவோம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா பிள்ளைங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்பேன். இப்போ ஆங்கிலத்துல வந்து பார்த்தேன்னா 100 வருது லாஸ்ட் வரைக்கும். ஆனா தமிழ்ல மட்டும் 9ன்னு வரப்போ ஏன் 9 100 இல்லாம 900 ஏன் இங்க வந்துச்சு அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அப்ப அந்த கேள்விக்கு பதில் வந்து சின்ன குழந்தைங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு சிலர் நாமளும் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தா இத சொல்றேன். ஏன்னா அடுத்த இலக்கு 1000 வருதுன்றத முன்கூட்டியே அறிவிக்கிறது தான் 900. இப்போ 9 அப்படின்றப்ப அடுத்து 10 வருது அப்படின்றதுக்காக 9 900 அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கணக்கு நீங்க எடுத்த விதம் ரொம்ப அருமையாக இருந்தது ஐயா. வருங்காலத்துல இப்ப நமக்கு பேர் இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பா எல்லாருமே என்னாலதான் அழைக்கப்படுவோம் அப்படின்றது நிச்சயம். ஏன்னா ஆதார் நமக்கு எல்லாமே ஒரு எண் இருக்கு. அதனால அந்த எண் அடிப்படையில தான் நம்ம பேரும் இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றிங்கம்மா. அடுத்த வாழ்த்துரை வழங்குவதற்கு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி குணமதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கு அவர் எடுத்துன்ற தலைப்பு வந்து தமிழர் கணக்கியல் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக ஆரம்பித்தார். அதாவது அந்த காலத்தில் வந்து நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் காம்போசிட் மேக்ஸு ஜென்ரல் மேக்ஸுன்னு 2 விதம் உண்டு. நமக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. ஐயா சொன்ன மாதிரி அந்த கணக்கு பாடம்னால சில பேருக்கு விளக்கண்ணையாகவே இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும், எப்படா இது பண்ணுறது. அதனால் நான் ஜென்ரல் மேக்ஸ் தான் நான் எடுத்தேன். நான் வந்து காம்போசிட் மேக்ஸ் எடுக்கலை. இருந்தாலும் நான் எஸ்எஸ்எல்சியில் வந்து கணக்குலையும் ஹிந்தியிலையும் தான் நல்ல மார்க் எடுத்து ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு வந்தேன். அதை நான் ரொம்ப பெருமையாக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதாவது இந்த தமிழர் பாரம்பரியம் வந்து உலகம் முழுதும் தேடினாலும் நமக்கு கிடைக்காது, திராவிட இனத்தின் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது அழகாக சொன்னார். தொல்காப்பியம் திருக்குறள் இது ரெண்டும் தமிழையும் தமிழரையும் போற்றப்படுகிறது. தமிழ் சமுதாயம் வந்து அறியப்படாதவர் யாருன்னா வெங்கடாச்சலம். அந்த இவர் வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர், திருவண்ணாமலையில் இருந்தார். 27ல் பிறந்தார், பொறியாளராக இருந்தார். அப்புறம் அதாவது 27ல் பிறந்து அப்புறம் பொறியாளராக 2019 மறைந்தார் அப்படிங்கிறது அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு தான் சொன்னாங்க. 80ல் வந்து 1980ல் வந்து சென்னை தலைமை செயலகத்தில் வந்து அவர் பணியாற்றி வந்தாருங்கிறத பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவர் வந்து கணக்கியலில் வந்து அரசியல்லாம் நிறைய செஞ்சார் அப்படின்னாங்க. அந்த கணிதக்கலை இலக்கிய முறை தனி, அதுக்கு வந்து இலக்க முறை வந்து ரொம்ப தனி சிறப்பு உண்டு. அந்த எண்கணிதம் செயல் உலகில் வந்து எதுவுமே இல்லை. அவ்வை வந்து எண்ணும் எழுத்தும் கண்ணெழுத்தகும் சொன்ன மாதிரி வள்ளலார் வந்து எண்ணென்பர் ஏன எழுத்தன் வள்ளுவர், அதாவது வள்ளுவர் வந்து எண்ணென்பர் ஏன எழுத்தன்பர் அந்த இதையும் அழகாக அவர் உதாரணம் கைப்பினார். அவருடைய புத்தகம் அதாவது அவர் எழுதிய இந்த புத்தகம் வந்து வருவதற்கு முன்னாலே அவர் இறந்துட்டார். ஆனால் எல்லாருக்கிட்டையும் சொல்லி எப்படியாவது இது வெளியிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொன்னாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தமிழில் முதல் நூல் வந்து இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் வந்து எழுத்தென்பர் வந்து அகர முதல அது வந்து எழுவாய் அதெல்லாம் அந்த 165வது பாடலில் இருக்குது அப்படின்னாரு. அதாவது எல்லா செயலும் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒன்றாகவே இருக்கும். அக்காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது. அப்புறம் எழுத்து இல்லாமல் சொல்லு பொருள் அதெல்லாம் இருக்கவே முடியாது நியாயமாக. அப்புறம் 6ஆம் நூற்றாண்டில் தான் நாணயங்கள் வந்து நம்ம புழக்கத்தில் ஏற்பட்டது அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் பேரிலக்கம் சிற்றிலக்கம் அது வந்து அந்த கால் அறை, சிற்றிலக்கம்னா கால் அறை
வீசம், மாகாணி, அந்த மாதிரி அரைக்கால் வீதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு அவ்வளவா தெரியாது. அப்புறம் வந்து நெல்லிலக்கம் இலக்கம்ங்கிறது வந்து படி, மரக்கால், அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அரைப்படி, காப்படி அதெல்லாம் கூட இருந்தது. தொல்காப்பியத்திலே 1 முதல் 10 வரை கணக்கியலுக்கு வந்து அடிப்படையானது அப்படிங்கிறத சொன்னார். 1000 வந்து மடங்குகள் உள்ள அந்த தொல்காப்பியத்தில் இருக்கு. 1 முதல் 100 வரை 100,000 வரை கணக்கியவியல் வாய்ப்பாட்டை தொல்காப்பியர் குறிப்பிட்டாருன்னு சொன்னாங்க. தொல்காப்பியத்தில் வந்து இலக்கண முறை, கணித முறை இதன் கருவிகளாக அமைக்க, அதாவது எதுனாக்க நீட்டல் அளவை, முகத்தல் அளவை சொல்லுவோம் இல்லையா, நிறைவேற இதெல்லாம் வந்து அந்த கருவிகள்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் படி, மரக்கால் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலத்திலேயே நம்ம. ஆகியவையும் புழக்கத்தில் இருந்தது. அப்புறம் உழக்குன்னு சொல்லுவோம், ஆழாக்கு, உழக்கு, அதெல்லாம் வந்து முக்குருணி, இதெல்லாம் அந்த காலத்தில் நானே கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கேன். அப்புறம் களம் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு அளவைகளின் பெயர் தான் அப்படிங்கிறது, தானிய அளவுகளை பிறகு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து 1957 வந்து அதுக்கு பிறகு கிராம், மில்லிகிராம் இதெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் இந்த ஒரு குந்துமணி அப்படிங்கிறது வந்து 150 மில்லிகிராம் உடையது அப்படிங்கிறத இதை வந்து இந்த தங்கத்தில் போட்டு எடை பார்ப்பாங்க, தங்கத்தில். அதை நான் பார்த்துருக்கேன் நேர்லேயே, அந்த குந்துமணி அளவை வந்து பார்ப்பாங்க. அடுத்தது வந்து வீசை, மணங்கு, பழம் இதெல்லாம் வந்து அந்த கூறு தான். அதெல்லாம் பற்றி அவர் அழகாக விவரித்து சொன்னார். அப்புறம் சிந்துவெளி எடைக்கற்கள் வந்து 700, அதாவது இந்த மணங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மணங்கு வந்து 2400 குந்துமணி கொண்டது அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. எடைக்கற்கள் வந்து 780 மில்லிகிராம் அப்படின்னா, சிற்றிலக்க எடைகளும் அவங்களிடம் இல்லை. அப்புறம் முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த அர்த்த சாஸ்திரம், மனுநீதி சாஸ்திரம், சிற்றிலக்கம் என்பதெல்லாம் இல்லை. இயற்கை விவசாயி நம்மாழ்வார் இந்த உலகத்துக்கு அவரை தெரியப்படுத்துறது நம்ம இந்த வெங்கடேசன் இவர் தான் அப்படிங்கிறத எடுத்து சொன்னார். அதனால் கணக்கு வந்து முக்கியமானது, அதுவும் இக்கால குழந்தைகளுக்கு கணக்கு மிகவும் முக்கியமானது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நிகழ்கிறது காணல் உரை. காணல் உரை என்பது இன்றைய சிறப்பளிப்பு ஐயார்களுக்கு மீண்டும் ஒரு முறை வழங்கும் வாய்ப்பாகும். இதில் தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் வெளிப்பட்ட அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த கள்ளம் சிறப்பாக நடைபெறுகிற கருத்துக்கள் அந்த கருத்துக்களையும் வழங்க வருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை கலந்துடுமும் பேரவையின் சார்பாக அன்பு அழைக்கிறோம். ஐயா ஒளித்தடையில இருக்கீங்க ஐயா. வந்துட்டேன். அதாவது கணிதத்தை பற்றிய, அதாவது கணிதவியல் என்பது நம் வாழ்வின் அனைத்து விஷயங்களிலும், எல்லைகளிலும், நம் வாழ்வியலின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இந்த கணிதம், கணிதவியல், கணக்கியல் என்று எதை சொன்னாலும் அதை விட்டு நாம் விலகி போகவே முடியாது. அது பள்ளி பாடமாக இருந்தாலும் சரி, வியாபார பாடமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, மேலாண்மை கல்வியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கல்வியாக இருந்தாலும், நீங்க ஏரோப்ளேன் ஓட்டுறதுக்கு போங்க அல்லது சைக்கிள் ஓட்டுங்க, எதை செஞ்சாலும் அங்கே கணிதம் உண்டு, கணக்கியல் உண்டு. இத அடிப்படை ஞானம் அப்படிங்கிறதுல இருந்து இளைஞர்கள்
தயவு செஞ்சு தவறாம அதை கணக்குல எடுத்துக்கங்க. நீங்க கணக்கு பண்ணுங்க அல்லது கணக்கு போடுங்க, ஆனா கணிதத்தை விட்டு விலகாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது, துணை நிற்பது, என்றும் உங்களுடன் தொடர்ந்து வருவது. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இத்தனை 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை சுவாதி அக்கா படிக்கிறேன். நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வு களம் நிகழ்வு எண் 2185, நாள் 19/6/2026, வெள்ளிக்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2056. இன்றைய சிறப்பழைப்பாளர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இன்று நம்மிடம் உரை வழங்கியமைக்காக ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் பிரணவ மூலமாக வழங்கப்படும். நன்றி உரை. இன்று திருக்குறள் கூறிய சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய குரலும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்கிய திதி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. இன்று இசைப்பாளர் வழங்கிய பாடல்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர் வருகையாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் ஒரேஎஸ் அகாடமி இயக்குனர் பேராசிரியர் தமிழேலன் ஐயா அவர்களுக்கும் கனமலம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாட்டு சான்றிதழ் வடிவம் தரும் ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நம்பிக்கை களம் நிகழ்வு எண் 2186, நாள் 20/6/2026, காரிக்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057. நாளைய சிறப்பழைப்பாளர் சரிதா ஜோ அம்மா அவர்கள் நாளை உரையாற்றுவார். அம்மா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு சேக்குவேரா ஏன் இன்னும் பேசப்படுகிறார். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பு. மீண்டும் ஒரு முறை சிறப்பு அழைப்பாளருக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்துகுணமதி அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த குரல் அமுது அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரின் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.